டாக்டர் ஜெட்கா, உங்களோட இந்த கலர் சேஞ்சிங் கேமராவால இந்த கார்டன்ல இருக்க எல்லா பூக்களோட கலரையும் வேற நிறத்துக்கு மாத்த முடியும்னா மந்திரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னா, அவரு பல கோடி ரூபாய் ஃபண்ட் நமக்கு பினான்ஸ் பண்ண போறாரு. அத வச்சு நாம இங்க நிறைய கார்டனை உருவாக்கலாம். அப்புறம் இந்த ஃபுர்புரி நகரத்தை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்கிடலாம். என்ன சொல்றீங்க? ஓ மேயர் சார், இப்போ என் கேமராவோட கலர் சேஞ்சிங் மேஜிக்க பாத்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ரோஜாப்பூ ரெட் கலர்ல இருக்குல்ல, இப்பவே நான் இத பச்சை கலரா மாத்திடுறேன். அடடா, என்ன பிரமாதமான கேமராவா இருக்கு. நான் இன்னைக்கு சாயந்தரமே மந்திரிய வர சொல்லிடுறேன். தேங்க்யூ டாக்டர் ஜெட்கா, தேங்க்யூ வெரி மச். பூசணிக்க முடியாத குர்ரா, நான் இங்க இருக்கிற எல்லா பூவோட கலரையும் மாத்திடுறேன். கச்சா கச்சா சிகப்பு கலர்ல சூர்யா காந்தியா டாக்டர், நீங்க உண்மையில ஜீனியஸ். பரவாயில்ல, இருக்கட்டும், விடு விடு. வில்லங்க வேலையை பார்த்துட்டு என்ன பண்றது? என்னடா ஆச்சு? ஓஹோ, என் கேமராக்கு என்னாச்சு? என்ன காரியம் பண்ணிட்ட மோட்டு? பல வருஷங்களா கடினமா உழைச்சு இந்த கேமராவை உருவாக்குனேன். ஆனா ஒரு நிமிஷத்துல இதை இப்படி உடைச்சு நாசமாக்கிட்டியப்பா. எனக்கு கண்ணு பயங்கரமா வலிக்குது. சரி சரி, மெதுவா கண்ணை திறந்து பாரு, நான் செக் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு மோட்டு? உன் கண்ணு என்ன இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு? சரி, உனக்கு கண்ணு தெரியுதா? அதெல்லாம் நல்லா தெரியுதுடா பூசணிக்க மாட்டேங்க. ஐ எம் சாரி, ஐ எம் வெரி சாரி. உங்க கேமராவை நான் உடைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏன்டா 1940க்கு போனேன்? அட, என் கேமரால உள்ள கலரை மாத்துற கெமிக்கல் உன்னோட கண்ணுக்குள்ள போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இப்போ நீ யார பார்த்தாலும் அவங்க கலரை உன்னோட கண்ணுக்குள்ள நீ இழுத்துக்கிட்டு அவங்கள நீ பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திருவ மோட்டு. கச்சா கச்சா, முதல்ல இவனை இங்க இருந்து துரத்தணுமாப்பா, இல்லனா ஒட்டுமொத்த ஊரையும் இவன் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திடுவா. ஆமா, அப்படிலாம் நடக்க கூடாது. நீ சொன்னது தப்புன்னு சொல்லட மாட்டியா? கச்சா கச்சா, என்னோட கலர் உலக திருப்ப குர்ரா. டாய் டாய், என்னோட கலர் எனக்கு வேணாம்ப்பா. டேய் பத்துல மாட்டியா? சீக்கிரம் நண்பா, ஏதாவது பண்ணுடா. நீ என்னைய விட்டு வைக்கலையா? டாக்டர் ஜெட்கா சார், ஏதாவது பண்ணுங்க. முதல்ல நாம இங்க இருந்து இவனை கூட்டிட்டு போகணும்பா, இல்லன்னா அப்புறம் இந்த கார்டன் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி போயிடும். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பைசா கூட டொனேஷன் கிடைக்காது. சீக்கிரம் என்ன குணப்படுத்துங்க. பூசணிக்க மாட்டியா? என்ன குணப்படுத்துறா? இவன் தான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். அவனை விடக்கூடாது, சீக்கிரம் வாங்க. ரொம்ப அமங்கலம் பண்ணிட்டு இருக்கான். டேய் நில்ல மோட்டே. சார், என்ன காப்பாத்துங்க. என்ன ஆச்சு? அத கடவுளே, என்னோட கலரையும் திருடிட்டியா? நீ கலர் திருடா, உன்னத ஜெயில போடாம விட மாட்டேன். நில்லு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நில்லு. என்ன மன்னிச்சிருங்க, இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. தேங்க்யூ. டாக்டர் ஜெட்கா, என்ன பண்ண போறீங்க? அந்த மோட்டோ இங்க இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானே அப்பா. அதுக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்கு. நாம எல்லாருமே என்னென்ன கலர்ல இருந்தோமோ அந்த கலர் அடிச்சுக்கிட்டு பழைய கலர்ல மாறிடலாம். அந்த மந்திரி இங்க வர்றதுக்குள்ள எல்லா இடத்தையுமே கலர்ஃபுல்லா மாத்திடலாம். மந்திரி வந்து போனதுக்கு அப்புறமா டாக்டர் ஜெட்கா எல்லாரையுமே பழையபடி மாத்திடுவாரு. இது டைமிங். பார்த்தோம், உன்னோட ஐடியா உண்மையிலேயே சூப்பரா இருக்குதாப்பா. ஓகே ஓகே, வாங்க எல்லாரும் போயிட்டு கலர் அடிக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். We are ready.
முடிஞ்சது முடிஞ்சது கரெக்டா இருக்கு. அப்படிதான், இன்னும் கொஞ்சம். என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன துரத்திட்டாங்க. இனிமே நான் எங்க போவேன்? உங்கள மாதிரி பறவைகள் தான் இனிமே எனக்கு நண்பர்கள். பத்துல கூட என்ன வேண்டான்னு போயிட்டானே. ஆஹா, இங்கேயும் நமக்கு அடி விழும் போல இருக்கு. என் பசங்க கிட்ட இருந்து போயிடு. யாருன்னு எதுக்கு நீங்க வந்திருக்க? சின்ன முன்னாப்பா, நான் இவங்களோட அம்மா. என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? சின்ன முன்னுவோட அம்மா கருப்பா இருப்பா. நீ எப்படி வெள்ளையா மாறின? சொல்லு. என்ன பொய் சொல்றியா? நான் எப்படி இவ்ளோ அழகா மாறினேன்? ஓ மை சுன்னு, ஓ மை முன்னு, நான் எப்படி இவ்ளோ அழகா மாறினேன்? தேங்க்யூ ஆண்டவா, தேங்க்யூ. இதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்க. உங்க குடும்பத்துல இப்ப நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கே நான் தான் காரணம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய், எல்லாம் உன்னோட வேலை தானா? அப்ப என்னையும் எல்லாரையும் வெள்ளையா மாத்து. என் பசங்களையும் வெள்ளையா மாத்து ப்ளீஸ். ஏய், தடு மடு பிடு குடு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இங்க வந்து ஒரு அதிசயத்தை பாருங்க. ஆண்டவர் நமக்காக ஒரு தூதுவனை அனுப்பிச்சிருக்காரு. இவன் நம்ம கலரை மாத்துறான். ஏய், எங்களையும் வெள்ளையா மாத்து. வெள்ளையா மாத்து, எல்லாரையும் வெள்ளையா மாத்து. இங்க இருக்க எல்லாரையும் மாத்தி தான் ஆகணும். டேய் மோட்டு, மம்பள மாட்டிக்காதடா, தப்பிச்சு ஓடிடு. இல்லனா எல்லா காக்காவும் வந்து கலரை மாத்த சொல்லி தொந்தரவு பண்ணும். எல்லாரையும் வெள்ளையா மாத்து. எங்க போற? எல்லாரையும் வெள்ளையா மாத்திட்டு போ. சொன்னா கேளு. என்னாலயே இத நம்ப முடியல. எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. நீ திடீர்னு எப்படி இவ்வளவு அழகா மாறின? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஓடுக்கண்ணா ஓடிடு. இல்லனா காட்டுல இருக்கிற எல்லா யானையும் உன துரத்த ஆரம்பிச்சிடும். எஸ்கேப். காக்கா எல்லாம் துரத்துது. யானை, அந்த ஆளை போய் தடுத்து நிறுத்து. அவன் தான் நம்ம எல்லாரையும் வெள்ளையா மாத்துறான். அவனை போய் புடி. இல்ல இல்ல, நான் இல்ல. என்ன துரத்தாதீங்க. பாபா நம்மளோட அழகான கலர் எங்க போச்சு? அந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனை தப்பிக்க விடாதீங்க. ஆஹா, புளியும் துரத்த ஆரம்பிச்சிருச்சா? ஏற்கனவே டெல்லி தூள இந்த மாதிரி தான் ஒருத்தரை துரத்தி கொண்டுடுச்சு. நம்மளையும் கொண்டு போல இருக்கு. என் கலர்லாம் எங்க போச்சு? காப்பாத்துங்க, பத்துலு காப்பாத்துறா. அற்புதம், அற்புதம். இந்த கார்டன் ரொம்ப ரொம்ப அழகா தெரியுது. எல்லாரும் தயாரா இருங்க. மந்திரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வந்து நமக்கு நிறைய பணம் கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் இந்த புர்புரி நகரம் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாற போகுது. காப்பாத்துங்க. பத்துலு எங்கடா இருக்க? காப்பாத்துறா. பத்துலு சிக்கன் சார், காப்பாத்துங்க. இத்தனை விலங்குகள் இங்க எப்படி வந்துச்சு? எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க. ஆஹா, விலங்குகள் காக்கா குருவியை கூட இந்த மோட்டு பைய விட்டு வைக்காம இப்படி பண்ணி வச்சிருக்கானே. எல்லா மோட்டு மேல கோவத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்மள விட்டுருச்சு போல இருக்கு. இல்லனா எல்லாம் சேர்ந்து நம்மள கஞ்சி காய்ச்சி இருக்கும். எங்க? ஆஹா! என்ன இது? எப்படி வெள்ளையாச்சு? இதுக்கு காரணம் யாரு?
இப்ப மட்டும் மந்திரி வந்தார்னா நமக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோட்டு தான். அவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ, என்னோட பண்டு போச்சு. ஆஹா, என் கண்ணு போச்சு. ஆஹா, எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. தேங்க்யூ மோட்டோ. நம்ம ப்ளூ கலர்ல மாறிட்டோம். என்ன இது, நாம புலி மாதிரி மாறி இருக்கோமே. இந்த மாதிரி ஒரு ஊரை இருக்கு நான் பார்த்ததே இல்லப்பா. சார், என் ஆபீஸ் வந்து பாருங்க. ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு செலவாக மாட்டேன் என்கிட்ட சொல்லுங்க, உடனே கூட்டுறேன். வேலையை ஆரம்பிச்சிருங்க. என் நண்பன் மோட்டு மட்டும் இங்க வரலனா இந்த அழகான விலங்குகள் பறவைகள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. மோட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிட்டான். ஆனா நம்ம எல்லாரையும் கலர்ஃபுல்லா மாத்திட்டானே. இவன் ரொம்ப குஷியா இருக்கான். நான் மோட்டுவை கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நிச்சயமா ஒரு நல்ல பரிசை வாங்கி தருவேன். கங்க்ராட்ஸ் மோட்டு. இது என்னுடைய கடமை சார், கடமை.